எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமை. மனிதனுடைய மனம், நம்ம எல்லாருடைய மனசும் என்றைக்கும் இளமையாக இருந்ததுன்னா எதையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். அதே நம்ம மனசு முதுமையாக யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா பயம்தான் வரும். எப்பயுமே பார்த்துருக்கீங்களா, வயதானவங்கள்லாம் நல்ல முடிவெடுப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மெச்சூரிட்டி, அவங்க கற்றுக்கிட்ட அனுபவம் அப்படின்னுவோம். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த பக்குவம் வருது பார்த்திங்களா, அது இளம் வயதில் கூட பக்குவம் வரும். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், சின்ன வயசுலேயே கலெக்டர்லாம் இருப்பாங்க, சின்ன வயசு ஆகும்போது ஐபிஎஸ் ஆகிருப்பாங்க. என்ன காரணம்? நமக்கு எந்த வயசில் வேணாலும் பக்குவம் வரலாம். பக்குவம்னா என்ன? நம்மளை உணர்றது, சூழ்நிலைகளை உணர்றது. எல்லாத்துக்குமே ஒரு தான் இருக்குன்னு நினச்சா அதுக்கு பேர் பக்குவம் இல்லை. ஒரே ஒரு வழி தாங்க, வேறு வழியே கிடையாதுங்க, இதுதான் வழி, என் வாழ்க்கையில் இதான் கடைசி எண்டு. அப்படி யாரெல்லாம் நினைக்கிறோமோ நம்ம பக்குவப்படலைன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று ஆண்டவன் இன்னொரு பிளான் வச்சுருக்கிறான். அப்படி யாரெல்லாம் நினைக்கிறோமோ ரொம்ப பக்குவமாக இருக்கும்னு அர்த்தம். என்றைக்குமே தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்க, ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாதீங்க. முக்கியமாக யார்கிட்டையும் உதவி கேட்காதீங்க. ரொம்ப ரிலாக்ஸாக ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காருங்க. காமாக ஒரு 1/2 அன் ஹவர் உங்கள் மைண்ட் அப்படியே கூல்படுத்துங்க. சில பேருக்கு பசியோடலாம் போய் உட்காராதீங்க. முடிஞ்சால் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு தூங்குன்னா கூட தூங்குங்க. தூங்கிட்டு நல்ல முகத்தெல்லாம் அலம்பிட்டு அப்புறமா உட்காருங்க. நம்பவே மாட்டீங்க, வேறு ஒரு பிளான் கிடைக்கும். நாங்கள் எப்பயுமே ஜோதிடத்தில் நான் சொல்லுவேன், ஜோதிடம் ஒரு தடவை பார்க்கும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் முன்னாடி என் ஜாதகத்தை பார்த்தீங்க, ஆனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்லலை அப்படின்வாங்க. ஜாதகம் பார்க்கும்போது எல்லா பாயிண்ட்டுமே ஒரே நேரத்தில் தெரியாது. நம்ம கண் மறைச்சிரும், நமக்கு அந்த பிளான் கிடைக்காது. அதனால தான் ஜாதகம் பார்க்கும்போது எனக்கிட்ட யாருமே அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் டேட்டு திருப்பி எங்கள் ஸ்டாஃப் மூலமாக உங்களுக்கு டைம் கேட்பாங்க. இது நீங்கள் இந்த டைம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க, இந்த டேட் ஓகேவான்னு கேட்பாங்க. ஆனால் ரொம்ப லேட்டெல்லாம் ஆக்க மாட்டோம். அப்பாயின்மெண்ட் ஓரளவுக்கு சீக்கிரமாக கிடச்சிரும். ஆனால் அதை ஏன் கேட்க வைக்கிறோம் அப்படின்னா, அவங்க நட்சத்திரத்துக்கு அந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அவங்க என்ன தேடி வராங்களோ அவங்கள்ட்ட ஒரு திங்கிங் இருக்கும், இதுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு. அது பதிலாக நம்மள்டேருந்து வரும். அவங்க கேள்வியை கேட்க வேண்டாம், அந்த பதில் நம்மக்கிட்டேருந்து வந்துடும். அப்போ அதே ஜாதகத்தை நம்ம இன்னொரு நாள் பார்க்கும்போது வேறு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நீங்கள் எத்தனை தடவை ஜாதகத்தை எடுத்து மாற்றினாலும் அதில் ஏதோ ஒரு சூட்சமம் அதுக்குள்ளே இருக்கும். ஒரு இதுதான் ஜோதிடம். அதே மாதிரி தான் பிரச்சனைகளும். நம்ம நினைக்கிற பிரச்சனைகள், நமக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்குன்னா கன்ஃபார்மாக ஒரு இடத்துல தீர்வு இருக்குது. அதை நம்ம பிரச்சனையாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் சால்வே ஆகாது. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சால்வ் ஆகலை. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு, அப்புறமா திருப்பி அதை பற்றி செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சால்வ் ஆகிடுங்க. லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய மிராக்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய மிராக்களை லைஃப் கொடுக்க போகுது. அதனால் யாரும் மனசு உடஞ்சிடாதீங்க. எல்லாருமே ரொம்ப பலமாக இருங்க. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்மளால் முடியுங்க. என்னால் முடியும் அப்படின்னு நம்புங்க. வாங்க இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 13ஆம் தேதி வரை. இது வரைக்கும் விசுவாவசு வருஷத்தில் இருந்துட்டு இப்போ தமிழ் வருடத்தில் பராபவ வருஷத்துக்குள்ளே வந்துட்டோம். காலம் ஓடுது, கடன்னு ஓடுது. இன்றைக்கி வயசெல்லாம் பாருங்கள், எல்லாருக்கும் அவங்க ஏஜை எடுத்து பாருங்கள். இப்போ டக்குன்னு ஏஜ் ஆகிடுச்சு, காலங்கள் ஓடிடுச்சு. ஆனால் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த சேஞ்சஸை சுவாமி கண்டிப்பாக கொடுப்பார். பகவான்
கண்டிப்பாக கொடுப்பார். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆஸ் யூஷுவல் இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமோ, என்றைக்கு சந்திராஷ்டமோ, சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிற அன்றைக்கி இந்த மனசு ஓட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நம்ம கூல் பண்ணிக்கணும். அது என்றைக்கு நாம் கூல் ஆகணும், யார் கூல் ஆகணும், அதை பற்றி பார்த்துட்டு அப்புறமா இந்த வாரத்தில் என்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா வார ராசி பலனுக்குள்ளே போயிடலாமே. ஓகே தானே? ஓகே. ஏப்ரல் 20 சித்திரை மாதம் 7ஆம் தேதி திங்கக்கிழமை, சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஏப்ரல் 21 சித்திரை 8 செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 22 சித்திரை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சித்திரை 10 வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 24 சித்திரை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 25 சித்திரை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 26 சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது 1க்கு 2 தடவை யோசனை செய்து முடிவெடுங்க. உங்களை நம்பி முடிவெடுங்க. பதற்றப்பட வேண்டாம். நான் சொன்ன நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற சிவாலயம், வைணவ ஆலயத்துக்கு சென்று ஒரு தீபத்தை போடுங்க, பிராணாயாமம் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா மனசை ரிலாக்ஸாக வச்சுங்க. மேக்ஸிமம் நான்வெஜ்ஜு அன்றைக்கி எடுக்க வேண்டாம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் இந்த பூண்டு, சோம்பு இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது, வெங்காயம் இதெல்லாம் மேக்ஸிமம் அன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க மேக்ஸிமம் இந்த சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிற அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். சுவாமி அன்றைக்கி சாப்பிட்டுட்டேன் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துருங்க. முக்கிய முடிவு எடுக்காதீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக. அப்புறம் இந்த வாரத்தில் என்ன விசேஷம்? நிறைய விசேஷம் இருக்குது பாருங்கள். அதில் ரொம்ப முக்கியமாக ஏப்ரல் 20 சித்திரை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அட்சய திருத்தியை காலையில் 11:11 வரை இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான நாள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அட்சய திருதி அன்றைக்கி நம்ம என்ன செஞ்சால் லாபம். அதாவது ஒரு நண்பன்கிட்ட போயிட்டு உதவி கேட்பார் குசேலன், அந்த நண்பன் உதவி செய்வான். உண்மையான ஆத்மார்த்தமான நட்பு தினம்னு கூட சொல்லலாம் அட்சய திருதியை. அதனால் நல்ல நண்பர்களோடு பேசுங்க, உங்களோட வருத்தங்களை சொல்லுங்கள், அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏப்ரல் 20 நண்பர்கள்ட்ட கொஞ்சம் உங்களை மனசை விட்டு பகிர்ந்துக்குங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். நிறைய பெற்ற பிளெஸ்ஸிங் வாங்குங்க, நிறைய வெற்றி கிடைக்கும். அந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. அப்புறமா எல்லோரும் சொல்கிற மாதிரி தங்கம் வெள்ளிலாம் கூட வாங்கிக்கிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எது வாங்குறீங்களோ இல்லையோ பிளெஸ்ஸிங் நிறையா வாங்குங்க. நண்பர்கள்ட்ட கொஞ்சம் மனசை விட்டு பேசுங்க, ஒரு நல்ல பிளான் கிடைக்கும் அந்த நாள். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி, ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை. அதனால் அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு குருமார்கள்னு இருப்பாங்க. சங்கர ஜெயந்தி அன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சா சங்கர மடம் சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு பாருங்கள் உத்தரவு. பள்ளி சத்தம் கேட்குதா? கௌரி சத்தம் கேட்குதா? ஓகே, கேட்டதுன்னா பெரியவாளோட உத்தரவு. அன்றைக்கி முடிஞ்சதுன்னா சங்கர மடம் சென்று பெரியவார்களை தரிசனம் பண்ணலாம். உங்களுக்கு யார் பெரியவர்கள், உங்களுக்கு யார் குருமார்கள், அன்றைக்கி குருமார்களை வழிபாடு பண்ணுங்கள். அந்த குருவை ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். சுக்லபக்ஷ சஷ்டி ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சித்திரை 9 புதன்கிழமை. அதனால் ஆல்ரெடி நம்ம சஷ்டியில் விரதம் இருந்தால் சிறப்பாக சில சிரமமான விஷயங்கள்லாம் நமக்கு லகுவாக மாறிடும், நல்லா இருப்பீங்க. அடுத்தது சித்திரையில் வாஸ்து வருது. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சித்திரை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8:54 முதல் 9:30 வரை சித்திரை மாத வாஸ்து. அன்றைய தினத்தில் வீட்டு பராமரிப்பு வேலைகள், இந்த வீட்டில் ஏதாவது மராமரத்து வேலைன்னு சொல்லுவாள், இதெல்லாம் செய்கிறது ரொம்ப விசேஷம், நல்லது, கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அப்புறம் வளர்பிறை அஷ்டமி வருது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சித்திரை 11 வெள்ளிக்கிழமை. அதனால் அந்த வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமாக உறவுகள்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. சில பேர் உறவினர்கள்லாம் விருந்தாடியாக பல வீட்டுக்கு போயிடாதீங்க. அஷ்டமி அன்றைக்கி பார்த்துங்க, ரொம்ப நெருக்கமாக இரத்த பந்தங்கள் மாமா உறவுகள்லாம் அன்றைக்கி அஷ்டமி அன்றைக்கி ஊருக்கெல்லாம் போகிறதா இருந்தால் பார்த்துங்க. அப்போ தான் புதுப்பிக்கக்கூடாது நம்ம சொந்தத்தெல்லாம். அஷ்டமி நவமிலாம் பார்த்துக்கணும்.
நம்ம மட்டும் ஏதாவது புதுப்பிக்கிறதுக்கு அன்றைக்கி நினச்சி நம்ம போய் ஒரு ஃபேமிலியாக நம்மளுடைய ஃபேமிலியை திருப்பி ரினிவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் நாங்கள் பகையாக இருந்தோம், கஷ்டமாக இருந்தோம், வருத்தமாக இருந்தோம், இன்றைக்கி தான் மீட் பண்ண போகிறோம், நாங்கள் லீவ் டேஸ் வேறு எங்களுக்கு ஏப்ரல் 24 கிளம்பி போயிட்டு சங்கடப்பட்டு வரக்கூடாது. ஓகேவா? அதனால் அன்றைக்கி உறவுகளை புதுப்பிக்கிறத பற்றி யோசிக்குங்க. அது வேண்டாம், அன்றைக்கி தவிர்ப்பது நல்லது. பட்டு மற்றபடி இந்த வாரத்தில் வேறு ஒன்றும் பெரிய விசேஷங்கள் இல்லை. இதுவே எல்லாமே பெரிய விசேஷம்தான். நிறைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க, நல்லது நடக்கும். வாங்க, என்ன சாமி இதெல்லாம் போதும் எங்களுக்கு, வாங்க டைரெக்டாக நம்மளுடைய ராசி பலனுக்கு வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ உள்ள வரோம். மேஷ ராசி. தெய்வீகத்தன்மை கொண்ட மேஷராசிக்கு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதிக்குள் சில நல்ல மனிதர்கள்னு நம்பி இருந்தோம்ல, அவங்களுடைய மனசு தெரிய வரும். அவன் நல்லவனா கெட்டவனா? நம்மள எல்லாரும் கேட்பாங்க, நீ நல்லவனா கெட்டவனான்னு. இப்போது நம்ம யாரை நம்பி இருந்தோமோ அவனை பார்த்து நாம் இப்போ கேட்க வேண்டிய நேரம், நீ நல்லவனா கெட்டவனா ஐயா? ஒன்று, இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். அது உங்கள் சொந்தக்காரனாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அன்பானவர்களாக இருக்கலாம், அவங்களுடைய சுயரூபம். அதனால் அந்த சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களாக இருந்தால் திரும்பி கண்டினியூ பண்ணுங்கள். நல்லவங்க இல்லைன்னா தயவு செய்து வாக்குவாதம் பண்ண வேண்டாம், அவங்கள விட்டு விலகிடுங்க. ஏப்ரல் 26க்குள்ளே சில மனிதர்களுடைய முகமுடி தெரிய வரும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் புதிய வியூகம், ஏதாவது ஒரு ஊர் பயணம் போகிறது, சொத்து வாங்கிறது, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறது, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறது நல்லது. மேஷராசிக்கு இந்த வாரத்தில் உண்மையிலே சொல்லப்போனால் திடீர் பண வரவுகள் ஏற்படும். அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு பணம் கிடச்சா லாபம் அப்படின்னா ஒரு பண வரவை, திடீர் பண வரவுகள் ஏற்படும். அதே நேரத்தில் பெரிய மனுஷங்களோட சந்திப்பு கிடைக்கும். நான் இவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த சந்திப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை சில உண்மைகளை தெரிந்து கொண்டு உண்மையோடு பழகுவதற்கு நல்ல நேரம் இந்த வாரம். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற முருகனை வழிபாடு பண்ணுங்க. மேஷம் சிறப்பாக இருப்பீங்க. உள்ளம் சிறப்பாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள், அதாவது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, உண்மையில் மெழுகுவர்த்தி, இப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளே உங்கள் மனசை பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு மனசை பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில பேர் உங்களை சந்திக்க போகிறாங்க. சில பேருக்கு உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓ, இதை தான் இவர் நினைக்கிறாரு, இதை மட்டும் யாராவது தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல. இப்போ உங்கள் மனசை பல பேர் புரிஞ்சிக்க போகிறாங்க இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் சில பொருட்களை கொஞ்சம் பார்த்து பத்திரமாக கையாளுவது நல்லது. கண்ணாடி பொருள், நம்ம செல்ஃபோனு, இதெல்லாம் நீங்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய மனிதர்கள்டேருந்து சில அழைப்புகள் வரும். ஃபோன் மூலமாக நல்ல தகவல்கள் வரும். நிராகரிக்க வேண்டாம். எந்த ஃபோன் எந்த மெசேஜ் வந்தாலும் அந்த மேக்ஸிமம் ஓகே பண்ணுறதுக்கு பாருங்கள். நல்ல ரிசல்ட், பதிலை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இவங்கள்ட்டேருந்து இந்த பதில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கம்யூனிகேஷன் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாரம் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் மனசில் உள்ள ஒரு விஷயம், நான் தான் முதல்ல ஒரு பாட்டு சொன்னேன், உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, அதாவது உண்மையிலே மெழுகுபத்தி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த உண்மையிலே நம்ம உருகிட்டு இருக்கிறோம். இதை வெளிப்படுத்த வேண்டாம் யாருக்கிட்டையும். நம்மளுடைய சோகத்தை, நம்மளுடைய கஷ்டத்தை இப்போ யாருக்கிட்டையும் வெளிப்படுத்த வேண்டாம். ஒரு சிரித்த முகத்தோடைய எல்லாத்தையுமே இப்போ இந்த வாரத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ ஏப்ரல் 26க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சிரித்த முகத்துக்கு உண்மையிலே சிறப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சோகத்தை கொடுக்கறதுனால ஒன்றும் ரிப்ளை கிடைக்க போகிறது இல்லை. அதனால் இந்த வாரத்தில் நம்ம கொஞ்சம் சிரித்த முகத்தோடு இருப்போம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அன்பு உள்ளம் கொண்ட மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு பல நாள் கனவு மெய்ப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போதுங்க. நிறைய கனவு இருக்குங்க. அதில் இந்த வாரத்தில் என்னென்னா, நம்மளுடைய பிஸி ஷெட்யூல்ட ஒரு ஷெட்யூல் போட்டு நம்ம வாழலாமே, நம்ம இப்படி இனிமேல் வாழலாமே அப்படின்னு சில திட்டமிடுதல்லாம் இந்த வாரத்தில் நடக்க போகுதுங்க. அப்போ அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிடும் வாரம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் பக்காவாக பிளான் போட்டு மாஸ்டர் பிளான் போட்டு சக்ஸஸ் பண்ண போகிறீங்க.
உலகத்துக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும். ஏதாவது பொருளாதார ரீதியாக பொருட்கள் வாங்குவதற்கு சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஏசி வாங்குறது, சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வேறு ஏதாவது வாங்குறதுக்கெல்லாம் நல்ல சான்சஸ் இந்த வாரம் உண்டுங்க. நீங்களே வாங்கலைனாலும் யாராவது ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, எங்களுக்கு இது மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட ஆஃபர் இருக்குது வரீங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் இந்த வாரத்தில் ஆஃபர் பேஸில் ஏதாவது ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா வெயிலில் மாட்டிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் இனிமேல் மத்தியானத்துலலாம் போக மாட்டேன் அப்படிலாம் பயங்கரமாக கேர்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஒரு இடத்துல சிக்கிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு பாட்டில் தண்ணி எப்பயுமே கையில் வச்சிங்க. தவிச்ச வைக்க தண்ணி யாரும் கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கையில் வச்சிங்க. அதனால் வெயில் அலைச்சல் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. இந்த வாரம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். சின்ன வேலையாக இருக்கும், அது முடியும்னு நினப்போம், ஆனால் அது முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்குது. பட்டு ஆனால் கடைசியில் முடிஞ்சிடும், கிளியர் ஆகிடும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். வாகனங்களில் போகும்போது யாரையும் பீட் பண்ணி போக வேண்டாம், துரத்தி அவங்கள மிந்தணும் அப்படிலாம் நினச்சி போக வேண்டாம். இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் ஏப்ரல் 26 வரை, இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக வெற்றிகள் உண்டாகும். விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். கடகராசி, கடகராசி பிள்ளைகள் கனவு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். சில உறவுகளை பற்றி உண்மைகள் தெரிய வரக்கூடிய வாரம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் வயிறு சம்பந்தமான பெயின் இருந்ததுன்னா ரொம்ப மாத்திரையெல்லாம் எடுத்துக்காதீங்க. நிறைய நீர் மோர், அதாவது நீர் ஆகாரம் சாப்பிடுவது நல்லது. இந்த ஊரில் கிராமங்களில் சொல்லுவாங்க பழையது சாப்பிடுன்னுவாங்க. உண்மையிலே முதல் நாள் சாதத்தை வடித்து வச்சுட்டு மறுநாள் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போட்டு மோர் ஊற்றி, அது ஃப்ரிட்ஜில் உள்ள மோர் இருக்கக்கூடாது, ஆர்டினரி மோர் ஊற்றி காலையில் நல்லா கரைச்சி குடிங்க. இந்த கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே ஏப்ரல் 26 வரை உங்களுக்கு சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கண்ணில் எரிச்சல், கண் வலி, அடுத்தது வயிறு வலி, இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதே மாதிரி சில மனுஷங்க நமக்கு பண்ணுற துரோகம், மனுஷங்க பண்ணுற சில சிரமங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரும். ஏன்னா நீங்கள் வயிறு வலி, உடம்பு வலினா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ ஓய்வாக இருக்கும்போது 10 நிமிஷம் உட்காந்தா கூட எவனையாவது பழசை நினைக்கிறதும் இல்லை நமக்கு துரோகம் பண்ணவனை நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். அந்த நேரத்தில் விநாயகர் அகவல் படிங்க, விநாயகர் அகவல் படிங்க, கந்த சஷ்டி கவசம் படிங்க, மனசை ரிலாக்ஸாக வச்சுங்க, கூலாக்கிங்க. ஏப்ரல் 26 வரை உடல் ரீதியாக நமக்கு பிரச்சனை இருக்கிறனால மனசு கண்ணாப்பினான்னு நம்மளை டைவர்ட் பண்ணும். இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகள்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். அடுத்த வாரத்துக்கு ஏதாவது பிளான்லாம் போட்டு வைங்க ஜேர்னியை பற்றி, அதை அடுத்த வாரத்தில் நம்ம பேசுவோம். ஆக இந்த வாரம் நிறைய படிங்க, ரெஸ்ட் எடுங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடகராசிக்காரர்கள் நல்லது நடக்கும். சிம்மராசி, சிம்மராசியை பொறுத்தவரை இந்த வாரம் சிறப்பு மிகு வாரம். இந்த வாரத்தில் மனசுக்கு பிடிச்ச சில நல்ல மனிதர்கள்டேருந்து நல்ல தகவல்கள் வரும். சார் நான் ரொம்ப நாளாக இந்த ஆசைப்பட்றேன் சார், இந்த தகவல் எனக்கு வந்தால் போதும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஏப்ரல் 26க்குள்ளே நல்ல தகவல்கள் வந்து கண்டிப்பாக சேரும். அதுமாரி காது சம்மந்தப்பட்ட விஷயம், கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம், முக்கியமாக இஎன்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிம்மராசிக்கு இந்த வாரம் நல்லது. முக்கியமாக இரவு பயணங்களில் ஒளி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடியல அப்படின்னா ட்ராவல் கொஞ்சம் பண்ணுறத கூட நிப்பாட்டிக்கிங்க, தப்பு இல்லை. கண் எரிச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நேரடியாக சொல்லுவாங்க, கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சின்னு கூட இல்லை, நேரடியாக புகழ்ன்ற பேரில் உங்களை பொறாமையாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக திருஷ்டி சுற்றி போடுங்க இந்த வாரத்தில் சிம்மராசிக்காரர்கள். ஆமாம், கவுளி அடிக்குது பார்த்தீங்களா. ஏப்ரல் 26 இந்த தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். சில பேர்கிட்ட நம்ம வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான ஒரு பிளான் கிடைக்கும். கொடுத்தவன் திருப்பி நமக்கு கொடுக்கறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். பூமி சம்மந்தப்பட்ட லாபங்கள் ஏற்படும். ஏதாவது ஒரு சொந்த ஊரில் ஒரு இடம் வாங்கலாம், ஒரு பூமியை போய் பார்த்துட்டு வரலாங்கிற எண்ணங்கள்லாம் சிம்மத்துக்கு இந்த வாரம் ஏற்படும். ஸோ பூமி சம்மந்தமான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். வியாபாரம் நல்லா இருக்குங்க, நிம்மதியாக இருக்கும். இந்த வாரத்தில் சிவனை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு உண்டாகும். கன்னிராசி, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏப்ரல் 26ஆம் தேதிக்குள் பெரியவர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். குருமார்கள், நண்பர்கள், பெரியவர்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும். அதே மாதிரி மனசில் ரொம்ப நாளாக ஒரு ஆசை வச்சுருந்தாங்க, ஒரு பிளான் போட்டிருந்தாங்க, அது யாருக்கிட்ட சொல்லலான்னு தெரியல,
ஆனால் அது கரெக்டாக தப்பானு என்னால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியலன்னா அதுக்குன்னு ஒரு நபர் வருவாங்க. அந்த நபர்கிட்ட பேசி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிடுவீங்க. அதே மாதிரி லீகல் அண்டு இல்லீகல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓப்பனாக பேச வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும். அதனால் இந்த வாரம் மர்மம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் கன்னி ராசிக்கு இருக்குங்க. அதனால் என்னென்னா இந்த வாரத்தில் ஏப்ரல் 26க்குள்ளே யாருக்கிட்ட எதை பேசணும் எதை பேச வேண்டாங்கிறத கொஞ்சம் பார்த்து டாக்கிங் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் இதை வாங்கிட்டு போய் காதில் வாங்கிட்டு இன்னொரு இடத்துல போய் நம்மளை தவறாக பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உண்மையாக உங்களுக்கு யார் தீர்ப்பு கொடுப்பாங்களோ அவங்கக்கிட்ட, உண்மையாக யார் சொல்யூஷன் கொடுப்பாங்களோ அவங்கக்கிட்ட இந்த வாரம் முழுமையாக உங்களை ஒப்படைங்க. அதனால் எல்லாருக்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் புதிய பொருட்கள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசிக்கு இந்த வாரம் 2 விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒன்று கால் வலி, கால் பெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுவும் கால் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது விஷயம், நம்ம வாகனங்களில் திடீர் பழுது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. காராக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும், அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கிங்க. அது ரொம்ப நல்லது. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யுங்க. பெருமாளை வழிபாடு பண்ண போங்க, நல்லது நடக்கும். துலா ராசிக்கு 2026 பிறந்ததுலேருந்தே இப்படியா அப்படியான்னு சில விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்த வாரம் மனசு ரொம்ப டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிடும், பக்காவாக பிளான் போட ஆரம்பிச்சிடும். இதுக்கு பிறகு நம்ம பொறுக்க முடியாது, பொங்கி எழு அப்படின்லாம் நம்ம மனசை நம்மளே பேச வேண்டிய கட்டாயங்கள் வரும். அதனால் சில விஷயங்களை எப்படி நாசுக்காக ஹேண்டில் பண்ணுறது, நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏப்ரல் 26க்குள்ளே ஒரு நாரதர் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது கண்டிப்பாக தெரிய வரும். அந்த நாரதர் ஒரு கழகத்தை ஏற்படுத்தி நன்மையை முடிப்பதற்கு ஐடியா கொடுப்பாரு. இந்த மனசு என்ன சொல்லுதோ இந்த வாரத்தில் அதை ஓகே பண்ணுங்கள். தயவு தாட்சணையெல்லாம் பார்க்க வேண்டாம். சில இடங்களில் தயவு தாட்சணை பார்த்தினா கஷ்டம். அதனால் பக்காவாக பர்ஃபெக்டாக பிளானை போடுங்க. கடவுள் உங்கள் பக்கம் இருந்து மனசாட்சிப்படி உங்களுக்கு வழி நடத்த போகிறார். இந்த வாரத்தில் முக்கால்வாசி இல்லை, முழுசாக லாபத்தை நோக்கி போங்க, காலத்தை நோக்கி போங்க. இந்த வாரம் நாரதர் உங்கள் மனசே நாரதர், மற்றவங்கள நான் சொல்லவே இல்லை. நல்லதோ கெட்டதோ நீங்கள் முடிவெடுங்க, அவ்வளோதான். நீங்கள் எடுக்கிற முடிவு இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 26க்குள்ளே அப்படிப்பட்ட முடிவுகள் வாழ்க்கையில் நிறைய நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போகுது. அதுக்கு விநாயகர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். பிள்ளையாரை நம்பிட்டு ஒரு முடிவு எடுங்க. உடல் ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்க கண்டினியூ பண்ணிவிடுங்க. ஆனால் புதுசாக எதுவும் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இந்த வாரத்தில் வராது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறு பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே பக்கத்தில் உள்ளவங்க, நம்மளை நேசிக்கிறவங்களை கண்டு ஒரு வினாடி நல்ல மனுஷங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்கப்பா அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு லவ் கொஞ்சம் டச் ஆகும். அது ஒரு பக்கம் ஒரு ட்ராவலில் போகட்டும். ஆனால் முக்கியமாக நம்ம நினச்ச சில விஷயங்களை, யுக்திகளை கையாளுவதற்கு இந்த வாரத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. நல்லது நடக்கும். விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். விருச்சக ராசிக்கு இந்த வாரத்தில் பெரியவங்க சப்போர்ட்டு அவசியம் தேவைப்படுது. யாரையும் பகைச்சிக்காதீங்க. ஒரு சில விஷயம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி கூட இருக்கும். பிடிக்காத மாதிரி இருக்குன்னா உடனே எனக்கு பிடிக்கல, என்னப்பா இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் டக்குலாம் வாயை விட்டு பேசிடாதீங்க. பிடிக்கலைனாலும் அமைதியாக மௌனமாக சில விஷயத்தை அப்படியே ரசிக்கிற மாதிரி ரசிங்க. முடிவு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி தெரியுமா, ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்தணுன்னே நினைக்கிறாங்க, உங்களை துஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, உஷ்ணப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா கூட உங்கள் ஃபேஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு சே நம்ம தப்பாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நல்ல மனுஷன் அவர், நல்ல பெண் அவங்கள நம்ம கூல் பண்ணிவிடுவோன்னு அவங்களே இறங்கி வந்துடுவாங்க. ஸோ ஏப்ரல் 26க்குள்ளே உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் கூட நல்லதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வாயை விட்டுடாதீங்கோ. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஏப்ரல் 26க்குள்ளே பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். காலம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. சில விஷயங்கள் வார இறுதியில் ரொம்ப திருப்தி அனுபவிக்க போகிறீங்க. ஆனால் வாரம் முதல் பகுதி கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும். இழுத்து விட்டுக்கிட்டோமோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கையிருப்பு கொஞ்சம் கரைஞ்சாலும் பரவாயில்ல, நிம்மதி கிடைச்சா போதும் அப்படிங்கிற ட்ராவலில் கரெக்டாக இருங்க. இன்னொன்று, நிறைய இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் செல்ஃப் ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஆனால் நல்ல குருமார்கள்ட்ட சில விஷயத்தை பகிர்ந்துக்குங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் கவலைப்பட வேண்டாம். முழுமையாக வெற்றி பெறுவதற்கு இந்த வாரம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க. ஐயப்ப சுவாமி மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார். நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள்
தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் 26க்குள்ள மனசில் ஒரு ஒளி வட்டம் ஏற்படும். கிழிஞ்சுது. எப்போ ஏற்படும்? சும்மா நீங்களும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, உண்மையிலேயே ஒளிவட்டம் ஏற்படும். எப்போ ஒளிவட்டம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், கடந்த சம்பவங்கள், அது ஏற்படுத்தப்பட்ட வலி, அது இப்போ என்னென்னா ஒளியாக தெரியும். வலி வந்தால் தானே ஒளி தெரியும். இப்போ வலி வந்திருக்கு, ஒளி தெரியும். ஒளி தெரிஞ்சால் வழி கிடைக்கும். இப்போ இந்த வாரத்தில் என்ன பண்ண போகிறோம்? புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. நல்ல மனுஷங்களுடைய நட்பு கிடைக்கும். சில விஷயங்களை எதிர்பார்த்த மாதிரி சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். மனிதர்களுடைய உறவுகளை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற பாடத்தெல்லாம் கற்றுப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மௌனம் ரொம்ப சிறப்பான நல்ல வழியை இந்த தனுசு ராசிக்கு கொடுக்க போகுதுங்க. நிறைய இடத்துல மௌனமாக இருங்க. ஆனால் அதே நேரத்தில் பிடிச்சதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு இந்த வாரத்தை சந்தோஷமாக்குறீங்க. சரியா? நல்லா பிடிச்சதை சாப்பிடுங்க. காரமான பொருட்கள் எடுத்துங்க. ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சாப்பாட்டுக்கு டைம் கொடுங்க, என்ஜாய்மெண்ட்டுக்கு டைம் கொடுங்க. முக்கியமாக ஏதாவது ஃபிலிம் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிடும். ரொம்ப சூப்பர் வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் கொண்டு போகிறீங்க. முதல்ல ஆரம்பம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். போக போக நல்லாயிருக்கும். ஏப்ரல் 26க்குள்ளே நல்லது நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை முழுமையாக வெற்றி பெற முருகனை வழிபாடு பண்ணுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். மகர ராசிக்கு இந்த வாரத்தில் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? இவங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கா? இவங்களாம் இப்படியா அப்படின்னு பல பேரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாரம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். சின்ன மினி டைரியே போட்டுக்கலாம் போல இருக்கே அப்படின்னு தோணும். இந்த வாரத்தில் சில பயணங்கள் அனுகூலமாகும். பெருமூச்சு இழுத்து விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு ஏற்படும். மனப்பிரச்சனைகள் அகன்றணும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு சில பேரை பற்றி உண்மையான முகம், உண்மையான கணக்குகள் போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. நிறைய விட்டுறாதீங்க பணத்தை. இந்த வாரம் நெக்ஸ்ட் பிளானை பற்றி போட்டு வைங்க, ஸ்கெட்ச் போட்டு வைங்க. இது உங்களுக்கு சப்போர்ட்டிங்கான வாரம். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் இந்த வாரம் சக்ஸஸ் ஆகுங்க. நல்லது நடக்கும். கும்பராசி குழப்பங்கள் தீரக்கூடிய வாரம். குடியிருந்த கோயில்னு சொல்லுவாங்க. பெத்த தாய், அதாவது பெண்ணை வழிபட வேண்டிய தெய்வம், ஒரு பெண்ணால் நல்லது நடக்கக்கூடிய காலம் கும்பராசிக்கு. அதனால் இந்த குடியிருந்த கோயில்னு சொல்லுவாங்க. அம்மாவை இப்போ நினச்சி பாருங்கள். அம்மா கிட்ட ஏதாவது ஹெல்ப்பு கேளுங்க. அம்மா மூலமாக ஏதாவது கட்டாயம் நம்ம எதை வேண்டாம், எந்த உறவை வேண்டான்னு நினைக்கிறோமோ அந்த உறவுகிட்ட இப்போ நம்ம கொஞ்சம் அடிபணிய வேண்டிய கட்டாயம். அதனால் யாரை வேண்டான்னு ஒதுக்கிடாதீங்க. இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் ஹெல்ப்பு கேட்க வேண்டியது, இல்லை அவங்க மூலமாக நியாயத்தை எடுத்து நம்ம கொஞ்சமாவது ஏதாவது வருமா அப்படின்னு பார்க்குறதுக்கான கும்பராசிக்கான நேரம். அதனால் இந்த நேரத்தை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்கள் எதையும் ஒதுக்காமல் எல்லாத்துலேயும் நீங்களே டைரெக்டாக போய் இன்வால்மெண்ட் ஆகி ஒரு விஷயத்தை கேளுங்க, செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும். அதே மாதிரி சில பணத்தெல்லாம் செலவு பண்ணக்கூடாது, தூக்கி வச்சுப்போம், மறைச்சி வச்சுப்போம்லாம் கூட நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் பையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சேர்க்கிற குணம்லாம் வேண்டாம், சேமிக்கிற குணம் வேண்டாம். டைமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பணமாக கொடுத்துருங்க. எதுவுமே கையில் இல்லைப்பா, இந்த பாருங்க அப்படி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க இந்த வாரம். இதுதான் ஏப்ரல் 26 வரை. அப்படி இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். உங்களோடு யார் இருப்பா? ஆண்டவன் இருப்பாருங்க. அதுவும் சிவபெருமான் இருப்பார். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நிறைய மனுஷங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க, நல்லா இருப்பீங்க. மீனராசிக்கு இந்த வாரத்தில் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு. மனிதனுடைய மனதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரம். இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் நமக்கு ஒரு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த நாளில் இப்படி ஒரு பாராட்டு கிடச்சிருக்காது. அப்படி சில பாராட்டுகள் கிடைக்கும். சில நல்ல மனுஷங்க மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு மீனத்துக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பாக இருக்கும். பணம் சில விஷயத்தில் நமக்கு கிடைக்கும். கிடைச்ச பணத்தை இப்போ தான் எடுத்து எண்ணி பார்க்கவே போகிறீங்க. இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கா, இவ்வளோ தூரம் இருந்திருக்கா அப்படின்னு இப்போ எல்லாம் டைமு பணம் இதெல்லாம் எடுத்து பார்க்க போகிறீங்க. இந்த வாரம் அடுத்து வரக்கூடிய வெற்றியை நோக்கி இந்த வாரம் பயணம் இருக்க போகுதுங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குங்கிற நம்பிக்கை இந்த வாரத்தில். மீனராசிக்கு இந்த 2026 ஏப்ரல் 26க்குள்ள
எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்க போகுதுங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக அமையப்போகுது. நமக்குள்ளே இப்படி ஒரு தன்னம்பிக்கையை நமக்கு வளர்த்துக்கிட்டோமே, பரவாயில்ல, நம்ம எதிர்காலத்தை கரெக்டாக சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படுங்க. முருகப்பெருமான் நிறைய லாபங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்லது நடக்கும். உறவுகளே, இந்த வாரம் அனைவருடைய வாழ்க்கையிலும் சிறப்பு உண்டாகும். நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தேறும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நாம் முழுமையாக வெற்றி பெற பயத்தை ஒதுக்கிட்டு நம்ம கடமையை செய்வோம். பலனை எதிர்பார்க்க வேண்டாம். பகவான் பலனை கண்டிப்பாக கொடுப்பார். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.